ஹாய் கைஸ், பிக்சல்வர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் பண்ணுற ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிட்டாங்க. ஸோ அதை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிக்சல்வர்ஸ் ஆட்ராப் அட்டன் பண்ணதே வேஸ்ட் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண எல்லாராலுமே வந்து கிளைம் பண்ண முடியல. இவங்களோட கம்யூனிட்டியில் லெவல் 2 வரைக்கும் வச்சுருந்தாலே போதும், நீங்கள் வந்து ஆட்ராப்க்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடைசியில் லெவல் 5க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து வித்ட்ரா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறானுங்க. இது என்ன லாஜிக் அப்படின்னு ஒன்றுமே புரியலை. முழுக்க இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேம் மாதிரியான நடத்தியிருக்கிறாங்க. முன்னாடியே வந்து இந்த டாஸ்க்கெல்லாம் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தால் நம்ம அதை வந்து பண்ணியிருந்திருப்போம். அண்டு கடைசி நாளைக்கு முன்னாடி வந்து இதை பற்றி சொல்கிறாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சர்வரும் வந்து பயங்கர இஷ்யூவாக இருந்துச்சு. நிறைய பேரால் பண்ண முடியல. அப்படிங்கிற இருக்கும்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து லெவல் 5க்கு கீழே தான் இருக்காங்க. ப்ராஃபிட்டே கிடைக்காம போயிடுச்சு. லெவல் 5க்கு ஏதோ இருந்தவங்களால அதுவும் கொஞ்சம் தான் கொடுத்துருக்குறானுங்க. அதெல்லாம் என்னன்ட்டு தெரில. சரி, ஓகே. ஸோ நீங்கள் வந்து உங்ககிட்ட பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்ககிட்ட அப்போ எப்படி கிளைம் பண்ணுறதுன்ட்டு சொல்கிறேன். அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாமா? ஸோ நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சல்வர்ஸ் பாட் உங்களது ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து கிளைம் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இந்த கிளைம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து டைமர் ஓடிட்டுருக்குது, அது இருக்கட்டும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்ட்டு இருக்கும். அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு எவ்வளோ வந்து பிக்ஸிஃபை இருக்குது அப்படின்ட்டு காட்டும். அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பிக்ஸி அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை நாம் கிளிக் பண்ணதுக்கப்புறமா என்டர் யுவர் வேலட் அட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன வேலட் அட்ரஸ் கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பிக்சல்வர்ஸ் டேஷ்போர்டு வெப்சைட் வந்து அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறமா இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே உங்களோட நேம் இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த நேமை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட வேலட் ஆல்ரெடி கனெக்ட் ஆகிருக்கும். இன்கேஸ் கனெக்ட் ஆகலை அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேஎக்ஸ் அப்படி இல்லைனா மெட்டாமாஸ்க் இதில் எதை வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எந்த வேலெட்டை கனெக்ட் பண்ணிங்களோ ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓகேஎக்ஸ் வேலெட் எக்ஸ்டென்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ டாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸ் ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எத்தீரியம் அட்ரஸ் காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு பேக் டு டெலகிராம் பாட் வாங்க. பாட் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண அட்ரஸ் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து ஐ ஹேவ் என்டர்ட் நான் கஸ்டடியல் வேலெட் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? நான் கஸ்டடியல் வேலெட் அப்படின்னா ட்ரஸ்ட் வேலெட், மெட்டாமாஸ்க், ஓகேஎக்ஸ் வேலெட், இந்த மாதிரி வேலெட்டோட அட்ரஸ். கஸ்டடியல் வேலெட் அப்படின்னா எக்ஸ்சேஞ்சஸ் பைபிட், பைனான்ஸ் இருக்குது இல்லையா, அதுதான் கஸ்டடியல் வேலெட்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணக்கூடாது. நான் கஸ்டடியல் வேலெட்டோட அட்ரஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். அண்ட் நீங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிக்சல்வர்ஸ் பாட்லேயும் சேம் அட்ரஸ் தான் நீங்கள் வந்து பைண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல நான் வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன். சேம் அட்ரஸ் பைண்ட் பண்ணியிருக்கேன். அதே அட்ரஸ் நீங்கள் பைண்ட் பண்ணிட்டு தான் வித்ட்ரா கொடுக்கணும், இல்லாட்டி உங்களுக்கு வந்து கிடைக்காது. இப்போ நான் கிளைம் கிளிக் பண்ணிவிட்டு அகைன் அந்த ப்ராசஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் உங்களோட அட்ரஸ் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அக்ரி கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளைம் பிக்ஸி அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து நம்ம வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கும், கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா பேக் டு இந்த வெப்சைட்டுக்கு வாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த பிக்சல்வர்ஸ் வெப்சைட்டுக்கு வந்துடலாம். ஒரு முறை ரெஃப்ரெஷ் பண்ணிவிடுங்க. அண்ட் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேக்கிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கிளைம் பண்ண அந்த டோக்கன்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் இது எல்லாமே ஸ்டேக்கிங்கில் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளைம் கொடுத்த உடனே ஸ்டேக்கிங்கில் போட்டுருவானுங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்டேக் பண்ணி வித்ட்ரா பண்ண முடியாது. உங்களுக்கு எமர்ஜென்சி அப்படின்னா அன்ஸ்டேக் பண்ணி வித்ட்ரா பண்ணலாம். பட் அது உங்களுக்கு லாஸில் தான் முடியும். இருந்தாலும் நான் எப்படி அன்ஸ்டேக் பண்ணுறதுன்ட்டு சொல்கிறேன். ஆனால் இப்போதைக்கு யாரும் அன்ஸ்டேக் பண்ணாதீங்க. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 சில்லற காயின் வந்து கிடச்சிருக்குது, 5200. ஸோ இது எவ்வளோ கிடைக்குதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ இப்போ இது நீங்கள் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து ஏடிஎம் கார்டில் வந்து நீங்கள் கார்டு எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஒரு சின்ன படம் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கான் பாருங்கள், அவைலபிள் டு வித்ட்ரா 521 பிக்ஸிஃபை அப்படின்ட்டு. அண்ட் கூடவே வார்னிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்கான். ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ணியிருக்கிற அமௌண்ட்லேருந்து 10% மட்டும்தான் வித்ட்ரா பண்ண முடியும்னு போட்டிருக்கிறான். சரிங்களா? சரி ப்ரோ, அப்படி 10% நம்ம கிளைம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் வித்ட்ரா பண்ண முடியும்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் பிரச்சனையே. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கான் பாருங்கள், அந்த 10% மட்டும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் இருக்கிற 90% டோக்கன் வந்து பர்மனெண்ட்டாக உங்களுக்கு கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறான்.
இந்த இடத்துல வச்சுருக்கான் பாருங்கள் ஆப் நம்மளுக்கு. ஸோ அதனால் இந்த 10%யும் நம்மளால் இப்போ வித்ட்ரா பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா 10% தான். அதுவும் இந்த எப்பிக்கு அந்த மாதிரி லெவலில் இருந்தவங்களுக்கு ஒரு 600 சில்லற டோக்கன் தான் கிடச்சிது. அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஒரு 60 டோக்கன் தான் வரும் 10%னா. அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து கிளைம் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் கிளைம் பண்ணாலும் நெட்வொர்க் ஃபீஸ்க்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 10% டோக்கனும் வந்து போயிடும். அதனால் இப்போதைக்கு யாரும் கிளைம் பண்ணாமல் அவங்க அப்டேட் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கீழே கொடுத்துருக்கான் பாருங்கள் எப்போ நீங்கள் ஃபுல்லாக வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்ட்டு. அவங்க வந்து அவங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்களாம். நீங்கள் அன்செக் பண்ணி வித்ட்ரா பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்மளால் வந்து வித்ட்ரா பண்ண முடியுமா. ஏன்னா வந்து இவங்களோட மார்க்கெட்டை வந்து ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகலாம் அந்த மாதிரி பண்ணுறானுங்களாம். ஆனால் இவனுக்கு பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஸ்கேம் மாதிரி தான். ஸ்கேம்ட்டே வச்சுப்போம். ஏன்னா வந்து ஆட்ராப் அட்டன் பண்ணால் எல்லாருக்குமே எல்லாம் பேமெண்ட் கிடைக்கல. ஸோ NFT லெவலில் வந்து அதிகமாக வச்சுருந்தவங்களால் மட்டும்தான் வந்து இந்த ரிவார்டை கூட ஆன் பண்ண முடிஞ்சுது. அப்படிங்கிறப்ப இவனுங்க ஸ்கேம் தான். இது முன்கூட்டியே வந்து நம்மளுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஏதாச்சும் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ முழுக்க வேஸ்ட்டுன்ட்டு நினைக்கிறேன். இந்த ஆட்ராப் நான் அட்டன் பண்ணிவிட்டு நான் லெஜெண்டரி லெவலில் இருந்தேன். அதனால் எனக்கு இந்த அமௌண்ட்டாச்சும் கிடச்சிது. எனக்கு கீழே இருக்கிற டவுன்லைன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அது கூட ரீச் பண்ணலை எப்பிக்கு. ஸோ அந்த மாதிரி லெவலில் கூட ஒரு சில பேர் தான் ரீச் பண்ணியிருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே லெவல் 4க்கு கீழே தான் இருக்கிறாங்க. ஸோ ஒரு வேஸ்ட் ஆட்ராப்ன்ட்டு சொல்லலாம். இது மூலிமா வந்து டெலகிராம் ப்ராஜெக்ட்ஸ்லேயே ஜாயின் பண்ணுறது வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிலமையில் நான் இருக்கிறேன். ஸோ நீங்களும் அப்படி தான் இருப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பார்ப்போம். இதை பற்றின வேறு ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நீங்கள் இது பண்ணிக்கலாம். என்னோடய சஜஷன் இப்போதைக்கு யாரும் கிளைம் பண்ணாதீங்க. நான் அப்டேட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாம். இதை பற்றின வேறு ஏதாச்சும் தகவல் வந்துச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.